எல்லோருக்கும் வணக்கம். நாம் பல்வேறு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களுக்கு சென்று வருகிறோம். குறிப்பாக இன்று நாம் வந்திருக்கிற இடம் மிகவும் புகழ்பெற்ற இடம். குறிப்பாக என்னுடைய தாய் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய தென்னார்காடு மாவட்டம். இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1781ஆம் ஆண்டு இயற்கையினுடைய ஆர்வலர் மதிப்பிற்குரிய செனாரைட் அவர்கள் இந்த இடத்தை கண்டுபிடிச்சாங்க. என்னதான் உள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட கல்மர பூங்கா இந்திய துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த கல்மர பூங்கா தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல இப்போ நம்ம இருந்துட்டுருக்குறோம். 1 கோடி ஜிம்னோஸ்பர்ம் என்கிற நாக்கட் சீட் விதை வந்து தெரியாத ஒரு தாவரங்கள். நாக்கட் சீட் என்று சொல்லப்படுகிற ஒரு தாவர வகையை சார்ந்தது தான் இந்த மரம். இது எப்படி கல்லாக மாறி இருக்கிறது என்பதை பற்றி இந்த இடத்துல நான் கொஞ்சம் குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த கல்மரம், இதை பொதுவாக கல்மரம்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த கல்மரம் எப்படி உருவானது என்பதை பார்க்கும் முன்பதாக இந்த கல்மரம் எங்கெல்லாம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஆப்பிரிக்காவில் நமீபியாவுக்கு நியரஸ்டில் ஒரு இடத்துல இருக்குது இந்த கல்மரம். இதை தவிர்த்து பிரேசிலில் நம்ம இதே மாதிரி கல்மரம் நம்ம பார்க்க முடியும். சவுத் அமெரிக்காவில், அப்புறம் நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மிசிசிப்பி, நியூயார்க், இப்படி நிறைய இடங்களில் இந்த கல்மரத்தை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அங்கே இருக்கிற மரங்கள் இப்போது எங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலையும் இறந்துச்சு. பட் ஆனால் அந்த கல் மரங்கள் மட்டும் ஆங்காங்கே எடுத்து இந்த மாதிரி ஜியலாஜிக்கல் சைட்டை ப்ரிவெண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதில் நம்ம இந்த கல் மரங்கள் ஒன்றை ஒன்று ஒத்ததாக இருக்கிறத நம்ம எல்லா இடங்கள்லையும் இப்படி உலகம் முழுசும் பார்க்க முடியும். இது எதை காட்டுதுன்னா, ஒரு காலத்தில் கண்டங்கள்லாம் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னு காட்டுது. அப்போது கண்டங்கள் ஒன்றா இருந்த காலத்தில் இது ஏதோ ஒரு பேரழிவு வந்து வெள்ளத்தினாலேயோ எதனாலேயோ ஒரு பேரழிவு வந்து இந்த கண்டங்கள் வந்து அப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்வதை நம்ம பார்க்க முடியும். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து இந்த உலகம் அழிஞ்சிருக்கலான்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மெட்டியார், ஒரு ஸ்டார் வந்து பூமியில் விழுந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு ஏற்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி நடந்த சமயத்தில் இந்த மரமெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, மண்ணுக்கு அடியில் போய் புதஞ்சிடுச்சு. அங்கே ஆக்சிஜன் கிடையாது, மற்ற மைக்ரோ ஆர்கானிசம் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாததுனால இது டீக்ரேட் ஆகாமல், அதாவது மரம்லாம் இறந்த பின்பு என்ன நடக்குமோ, உயிரினங்கள் இழந்த பின்பு என்ன நடக்குமோ அந்த மாதிரி நடக்காமல் இது அப்படியே மண்ணுக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுனால இந்த மரம் வந்து உருக்குலையாமல் அப்படியே இருந்துச்சு. உருக்குள்ளாயாமல் இருந்த சமயத்தில் அப்போ இருந்த அந்த வெள்ளம், அந்த மெட்டீரியல் விழுந்தப்போ அந்த ஒரு வெள்ளப்பெருக்கம் வந்ததுனால இந்த வெள்ளத்தில் நிறைய அந்த சிலிக்கா பார்ட்டிகள், அயன் பார்ட்டிகள் இதெல்லாம் இந்த மரத்தோட செல்களில் இருந்த போர்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் உள்ள செல்குள்ளெல்லாம் டெபாசிட் ஆகிடுச்சு. இது டெபாசிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த ரொம்ப ஹீட் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு வெளியே போயிடுச்சு. இப்போது அந்த மினரல் பார்ட்டிகள் மட்டும் போய் இந்த செல்லுக்குள்ளே புதஞ்சதுனால அந்த இது அழியாமல், அந்த மரம் அழியாமல் அப்படியே கல் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து 1-2 வருஷத்தில் நடக்கல, ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இந்த மரத்துக்குள்ளே அந்த மினரல்ஸ் எல்லாம் போனதுனால இப்படி அப்படியே மாறிச்சு. அதனால தான் நீங்கள் அந்த மரத்தை நீங்கள் பார்க்கும்போது ரிங்காக தெரியும். எப்படி தாவரத்தில் அந்த ரிங்கெல்லாம் தெரியுதோ, ஒவ்வொரு வருஷமும் வளர்றப்போ அந்த ரிங்கு தெரியும். ஆனுவல் ரிங்குன்னு சொல்லுவோம். அந்த ஆனுவல் ரிங்கெல்லாம் அப்படியே அழகாக அந்த மரத்தில் தெரியும். அதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னா,
இது வந்து கல் கிடையாது, மரம். அது மட்டும் இல்லை, இந்த மரத்தை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அங்கங்கே கிளை இருந்ததுக்கான அந்த கிளை அட்டாச் ஆகிற இடமும் நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் ஒரு நல்ல ஒரு ஆதாரம் இது வந்து மரம் தான்றதுக்கு. அப்படி நீங்கள் இந்த மரத்தை ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாமின் பண்ணிங்கன்னா 2 மீட்டர்லேருந்து 15 மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கிற மர துகள்களை அங்கங்கே நம்ம பார்க்க முடியும். பெருசாக அப்படியே ஃபுல்லாக தண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர் வரைக்கும், 3 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் வரைக்கும் அகலம் இருக்கிற மரங்களை கூட நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல. சில மரங்கள் பார்த்தா வேர் பகுதி இருக்கும், சில பெரிய தண்டு பகுதி இருக்கும். அப்போது இவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருந்திருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறது. இன்னொன்று, இது வந்து நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுப்படுகை அப்படின்றத கூட நம்ம பார்க்க முடியும். ஆற்றுப்படுகையில் தான் வெள்ளம் இருந்திருக்கிறதுக்கான கூறுகள் இருக்கும். அந்த ஆற்றுல இதை அடிச்சுன்னு வந்து அப்படியே ஓரம் கரை ஒதுங்கின இடம் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாமே இங்கே நம்மளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆதாரங்கள். இதை கவர்மெண்ட் எடுத்து இப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஃபாசில் ஆகிறது, அதாவது மண் துகள்கள், இரும்பு துகள்கள், இப்படிப்பட்ட தாதுக்கள் எல்லாம் உள்ளே போய் அது வந்து மரம் கல்லாக மாறின இந்த ப்ராசஸ் பேர் பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அழுத்தப்படல, அப்படியே ப்ரிசர்வ் பண்ணப்படுகிறது. அதனால தான் இது பேர் வந்து பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெட்ரிஃபிகேஷன் முறையில் நடந்தது. இங்கே இருக்கிறது வந்து மரங்கள். இதை தவிர்த்து மற்ற உயிரினங்கள் கூட நிறைய இடத்துல, டைனாசர் போன்ற உயிரினங்கள் கூட அப்படியே அழுகாமல் அப்படியே முழுசுமாக கிடைச்சிருக்கிறது. இந்த போன்ஸ்குள்ளே மற்ற இதுக்குள்ளே போய் கிடைக்கிறதுக்கான நிறைய இது அங்கங்கே இருக்குது. இப்படி தான் இதை நம்ம பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் சில ஏஞ்சியோஸ்பம் இன்றைக்கு பார்க்குற இருவித்தலை தாவரங்கள், அந்த மாதிரி வித்து இருக்கிற தாவரங்களை நம்ம என்ன பண்ண முடியும், 1-2 அந்த மாதிரி நடந்திருக்கிறது. அதுக்கும் நம்மளுக்கு ஆதாரங்கள் இருக்குது. பட் இங்கே இருக்கிறது வந்து மெசெம்பிரியோசைலான் ஸ்கிமிடியானம். இந்த தாவரங்கள் வந்து 20 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இங்கே வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இது நம்ம தமிழகத்தில் இருப்பது வந்து ரொம்ப பெரிய, இந்தியாவில் இருப்பதற்கான ரொம்ப பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்ம. இது நம்ம இங்கே இருப்பதற்கு இதை இப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி கவர்மெண்ட் வச்சுருக்கிறதும் நம்மளுக்கு பெரிய ஒரு பாக்கியம். இதை கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவர்களும் வந்து பார்க்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ உலகம் எவ்வளோ பழமையானது என்பதை பற்றியும் நம்ம அறிஞ்சிக்க முடியும். இது உலகத்தில் நிறைய இடத்துல இல்லை, ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் மட்டும்தான் இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன் அந்த இடத்துல. அதில் இந்தியாவிலையும் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு இடம். நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதை மிக கஷ்டப்பட்டு ஜோசப் அவர்கள் வந்து இதை படம் பிடிச்சிருக்கிறாரு. ஆகையினால நீங்கள் இந்த யூடியூபோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளாஸாக கூட வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லோரும் வந்து இதை பார்க்கலாம். இதை ரசிங்க. இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய அறிவும் ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகும். அதையும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் வாங்க, இதை பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. இந்த வீடியோ பொறுமையோடு பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் நேரில் பார்க்கும்போது நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இப்போது நான் உட்காந்துருக்குறேன் இல்லையா, நான் உட்காந்துருக்கிற ஒரு கல், அதாவது மரம், கல் இல்லை மரம். நான் உட்காந்துருக்கிறது ஒரு மரத்தினுடைய கிளை. இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்லாக மாறினது. இந்த ஸ்டோன் இது கல்மரம். இதில் நல்லா தெளிவாகவே உங்களால் பார்க்க முடியும். இதனுடைய லேயர்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, கிட்ட வந்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். லேயர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப கிளியராகவே இதில் இருக்குது. இப்போது இந்த பூங்காவினுடைய பின்பக்கத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம். நிறைய படிமங்கள் இப்படி தான் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இருக்கிற படிமங்களை பார்க்கலாம். கல் எல்லாமே, அதாவது மரக்கிளைகள்லாம் உடஞ்சி அங்கங்கே இருக்குது. இதெல்லாம் கல்லாக மாறி இருக்குது. அந்த படிமம் 1, 2 நிறைய எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது.
இந்த பகுதியும் பாருங்கள். கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்களா பூமிக்குள்ளே புதஞ்சிருக்கிறத பார்க்கலாம். பூமிக்குள்ளே புதஞ்சிருக்குது, பூமிக்குள்ளே புதஞ்சிருக்குது, பூமிக்குள்ளே புதஞ்சிருக்குது.